சாரு ஸ்ரீயிடம் அவர் தன்னையும் விற்று என்னையும் வித்துடுவார், இல்லை தலையில் அடித்து கொண்டு அழுதாள். சார், இது சரிபடாது. இனிமே திவ்யாவை கூட அவர் பார்க்க வரக்கூடாது. திவ்யாவை சமாதானப்படுத்திக்கிறேன். ஸ்ரீ, இது ரொம்ப ஃபாஸ்ட். இப்படி முடிவு எடுக்காத. அவர்கிட்ட பேசலாம். சாரு, தேவையில்லை. இந்த விஷயம் எனக்கு தெரியும்னா யாருக்கும் சொல்லக்கூடாது. என் மேல் சத்தியம். ஸ்ரீ, ஏய், நான் இன்னும் ஒத்துக்கலை. பேசலாம் சாரு. சாரு, இல்லைனா என்னோட சத்தியம் எல்லாம் கேன்சல். ஸ்ரீ, சரி, இவளை கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம். அந்த நேரம் சாருவின் ஃபோன் அடிக்க, ஹலோ நான்சி. ஹாய், எங்கே? ஹாஸ்பிட்டல்லையா? சார், இல்லை, வீட்டில். ஏதாவது அவசரமா? இல்லை. சஞ்சய் சார் எப்படி இருக்காரு? சார், அவர் நல்லா இருக்கார். என்ன திடீர்னு சஞ்சய் பற்றி? நான்சி, இல்லை, ஒரு க்ரஷ் அவர் மேலே. இஸ் இட் ரைட் டைம்? சார், எஸ். நான் கேட்குறது நிஜமா? நான்சி, சீரியஸ்லி? சார், ஹோய், ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ. நிஜமாகவே சந்தோஷப்பட்டாள். நான் இப்போது கோவையில் இருக்கேன். நீ ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்னா உன்னை பார்த்துட்டு போகிற மாதிரி வந்துட்டு போயிடுவேன். சார், ஒரு 15 நிமிஷம் நான் வந்துடுறேன். ஸ்ரீ, என்ன கிளம்புறியா? சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இருந்த மனநிலையிலிருந்து மிகவும் மாறுபட்டு சந்தோஷ மனநிலைக்கு சென்றிருந்தாள். ஸ்ரீயை கட்டிக்கொண்டு தட்டாமலை சுற்றினாள். ஸ்ரீ, என்னடி விஷயம்? சார், சஞ்சய் சாரே நான்சிக்கு பிடிச்சிருக்கான். எப்படியாவது அவளை அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். 2 பேரும் சரியான ஜோடி. ஸ்ரீ, கொஞ்சம் முன்னாடி நீ சஞ்சயை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன, தெரியுதா? சார், ஏன்? நான் கோவத்தில் என்ன வேணும்னாலும் பேசுவேன். ஆனால் சஞ்சய் சார் விஷயத்தில் இப்போதான் நான் ரொம்ப ஹாப்பி. ஸ்ரீ, அப்போது நான் உனக்கு மாப்பிள்ளை பார்க்கணுமா? சார், இப்போ திவ்யா சொன்னதை கேட்ட இல்லை. நோ மோர் மேரேஜ். சிரித்து சந்தோஷமாக கிளம்பினாள். சாரு ஹாஸ்பிட்டல் போகவும் நான்சி வரவும் சரியாக இருந்தது. நான்சியை உட்கார சொல்லி சஞ்சய் ரூமுக்கு சாருள் நுழைந்தாள். சஞ்சய், ஹாய், இன்னைக்கு லீவுன்னு கேள்விப்பட்டேன். சார் அவன் முன்னால் அமர்ந்து கொண்டு, எஸ், நான் இப்போது பர்சனல் விஷயமா பேச வந்திருக்கேன். சஞ்சய் சற்று சாய்ந்து, ஓகே சொல்லு. சார், எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. நான் இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியே வர நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். சஞ்சய், சாரு, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். மறுபடியும் நீ ஏன் ஃபீல் பண்ணுறேன்னு தெரியலை. எனக்கு ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் நினைக்கல. வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட். சார், ஃப்ரெண்டுனா என்ன அர்த்தம்? சஞ்சய், ஃப்ரெண்ட் மீன்ஸ் யூ ஆர் எவ்ரி திங் வித்தவுட் ரிலேஷன் அண்ட் யூ ஹாவ் எவ்ரி ரைட் ஆன் மீ. சார், அப்போது நான் உங்களுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கலாமா? சஞ்சய், வாட்? சார், என்ன வாட்? ஓ, என்னை நினச்சிக்கிட்டே நீங்கள் வாழ போகிறீங்க. சரி, அப்போ நானும் இப்படி நீங்கள் என்னை நினச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஏதாவது எனக்கு தண்டனை கொடுத்துக்கிறேன். சஞ்சய், லூஸு. சார், எஸ் ஐ ஆம். சஞ்சய், என்னமோ பண்ணு, ஃபூல். சார், அப்போது டீல். நான் இப்போ ஒருத்தரை அறிமுகப்படுத்த போகிறேன். இட்ஸ் ஏ ப்ராமிஸ், யூ ஹவ் டு அக்செப்ட் ஹர். சஞ்சய், இதை எதிர்பார்க்கவில்லை. நோ நோ சாரு, ப்ளீஸ். சார், நோ வே. சாரு நான்சியை உள்ளே அனுப்பினாள். சஞ்சய், ஹாய் நான்சி, நீங்கள் எங்கே? இங்கே விஜய் ஹாஸ்பிட்டல் போகும்போது பழக்கம். நான்சி, சாரு. சஞ்சய், மேடம், டேமிட், நீங்கள் தானா? நான்சி, நீங்கள் ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனால் உங்களுக்கு நான் செட் ஆக மாட்டேன். யோசிங்க. நான்சி, நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்தேன். சஞ்சய், நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேன். நான்சி, தெரியும். ஆனால் நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அதுவும் தெரியும். சஞ்சய், நான்சி இருங்க, ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வெளியே போய் பேசலாம். சஞ்சய் சாருவை அழைத்து, அம்மா தாயே, உன்னோட வேலையாச்சு, நீ கிளம்பு. சாரு சஞ்சயை முடித்து கொண்டே, எனக்கு இன்னும் வேலை முடியலையே. திவ்யா ஆப்ரேஷன் அப்போது நீங்களும் தானே இருந்தீங்க. சஞ்சய் மனசு திக்கென்று ஆனது. ஆமாம். சார், டோனர் யார் தெரியுமா? சஞ்சய், இல்லை, தெரியாது. சார், சத்தியமா? சஞ்சய், இப்போ எதுக்கு தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க? சார், எனக்கு தேவை பதில். சஞ்சய், இப்போ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? சார், இல்லை, இந்த விளையாட்டில் நீங்களும் கூட்டணி இருக்கீங்களான்னு தெரியணும். சஞ்சய், என்ன விளையாட்டு? சார், திவ்யா டோனர் நந்தினி, அவள் அஜயை மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டாள். உங்களுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டீங்க, ரைட்? சஞ்சய், சாரு, நோ ப்ளீஸ். நான் உன்னோட சூழ்நிலையை எனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டேன்னு சொல்லறியா? சாரு, எஸ். சஞ்சய், நீ நினைக்கிறது தப்பு. உண்மை என்னன்னா, நீ அன்னைக்கு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு பிரச்சனை பண்ண. நீ அப்போதான் அஜய் எனக்கு சொன்னான்.
ஆனால் எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்ச நாளிலிருந்து நான் உன்னை நெருங்கவில்லை. உன்னோட சூழ்நிலையை நான் சாதகமாக பயன்படுத்த நினைக்கவில்லை. சார், உங்களுக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே என்கிட்ட சொல்லி இருக்கணும் இல்லை என்றவளின் பார்வையின் வீச்சு சஞ்சயை தாக்கியது. சஞ்சய் பதில் சொல்லவில்லை. வேதனையுடன் நான்சியை கூட்டிக் கொண்டு வெளியேறினான். வெளியே தூறல் ஆரம்பித்து இருந்தது. இருவரும் பக்கத்தில் இருக்கும் ஒரு ஹோட்டல் சென்று உட்கார்ந்தனர். நான்சி, சாரு அப்படி பேசியிருக்க கூடாது. சஞ்சய், இதுக்கு தான் சொன்னேன் உன்னால் என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு. சாரு அப்படி பேசினது என்னை ஹர்ட் பண்ணினாலும் என்னால் அவளை வெறுக்கவோ இல்லை நான் வருத்தப்படவோ முடியாது. நான்சி, எனக்கு புரியுது. சஞ்சய் ஒரு நாள் ரொம்ப டிஸ்பரேட்டாக வந்தா. இன்டர்வியூவில் அவளால் என்னோட கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்ல முடியவில்லை. எனக்கு புரிஞ்சது. அதுக்கு காரணம் அவள் ரொம்ப மனசோர்வில் இருந்தா. நானும் என்னோட மனைவி இறந்தப்புறம் அந்த சூழ்நிலையில்தான் இருந்தேன். அவளுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சேன். ஏனோ அவளை பார்த்தவுடன் பிடித்து இருந்தது. அவளும் அவளோட உணர்வுகளை ஷேர் பண்ண ஆள் இல்லாமல் தவிக்கிறாள், என்னை போலவே. அவளோட ரெக்கார்ட்ஸ் பார்த்தேன், ரொம்ப எக்ஸலண்ட். மறுபடி அவளை வர சொன்னேன். அவளை பார்க்க ஏனோ நான் ஏங்கினேன்னு தான் சொல்லணும். ஏனோ அவள் முகம் மறுபடி வந்து போச்சு. அவளை டைரக்டாக அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். அவள் யாரும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலிலே தங்கி கொண்டாள். எங்கேயும் போக மாட்டாள். ஃபோன் கூட உபயோகிப்பதே இல்லை. திடீர்னு ஒரு நாள் பெங்களூரில் குழந்தை ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறான்னு சொன்னான். அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. ஆனால் அவள் கழுத்தில் தாலி இல்லை. ஒருவேளை டிவோர்ஸ் ஆனவளாக இருக்கலாம். இல்லை, அவள் கணவரும் அவளை விட்டு செத்து போயிருக்கலாம்னு நினச்சேன். உண்மையில் அந்த குழந்தையை பார்க்கும்போது என்னவோ மனசுக்குள்ளே சொல்லன்ன உணர்வு. இனிமே சாருவை நான் தாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அடுத்த சில நாட்களில் அஜய் வந்து அவளை தாலி கட்டி கூட்டிகிட்டு போயிட்டான். அன்று போல் நான் நொடிந்து போன நாள் இல்லைன்னு சொல்லலாம். அடுத்த சில நாட்களில் அவள் குழந்தைக்கு ஆப்ரேஷன் செய்ய போனப்போ மறுபடி அவள் கணவனால் கைவிடப்பட்டு இருந்தப்போ அவளுக்கு தோள் கொடுக்கணும்னு தீர்மானித்தேன். மறுபடி என்னோட காதல் அவள் மேலே இன்னும் ஆழமானது. ஆனால் என்னோட கெட்ட நேரமா இல்லை, அந்த தேவதை எனக்கு இந்த ஜென்மத்தில் இல்லைன்னு கடவுள் போட்ட சட்டமாக தெரியலை. மறுபடி அவள் எனக்கு இல்லைன்னா ஆயிடுச்சு. ஆனால் ஸ்டில் அவளை நான் காதலிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் ஒரு முட்டாள்னு எனக்கு தெரியுது. ஆனால் மனசு மாற மாட்டேங்குது. இப்போது நான் கல்யாணத்தை பற்றி நினைக்கவே இல்லை. அவன் நல்லா வாழ்கிறதை நான் பார்க்கணும் தான் எனக்கு முதல் எண்ணம். அவனை பற்றி விவரமாக சொல்லி முடித்தான். நான் இதனால தான் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் உங்களை அதிகமாக விரும்புகிறேன். டேக் யுவர் டைம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கும். சில பேருக்கு சந்தோஷமான முடிவாக இருக்கும், சில பேருக்கு சோகமான முடிவாக இருக்கும். ஆனால் உங்கள் சோகத்தை நான் ஷேர் பண்ணிக்கிட்டு உங்களோட வாழணும், சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கணும் நான் நினைக்கிறேன். இன்னொன்றும் நான் சொல்லிக்கிறேன், சாருவை எனக்கு நல்லா தெரியும். நானும் ஒரு ஆணாக பிறந்திருந்தா எனக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட உணர்வு சாரு மேலே ஏற்பட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். சஞ்சய், இல்லை, இப்போ நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட ஏதோ சூழ்நிலையில் உனக்கும் சாருவுக்கும் ஒரே மாதிரி பிரச்சனை வந்தால் என்னோடய ஹெல்ப் முதல்ல சாருவுக்காக தான் இருக்கும். அப்போது உனக்கு வருத்தமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சங்கடத்தை எந்த பொண்ணுக்கும் கொடுக்க விரும்பலை. அதனால் இந்த மாதிரி எண்ணம் உனக்கு இனிமேல் வேண்டாம். நான்சி அவன் சொன்ன விஷயத்தை கேட்டு கொண்டது போல இல்லை. நான் கிளம்புறேன். கிளம்பியவள் வெளியே கொட்டும் மலையில் நனைந்து கொண்டே சென்றாள். அதை பார்த்த சஞ்சய் அவள் அருகே கார் நிறுத்தி, ஏறு. நான்சி, வேண்டாம், ஐ எம் ஓகே, நான் இப்படியே நனைஞ்சிக்கிட்டே போயிடுறேன். ஈவன் எனக்கு மலையில் நனைகிறது ரொம்ப பிடிக்கும் என்றவளை இழுத்து காரில் ஏற்றினான். சஞ்சய், என்ன பிரச்சனை உனக்கு? அமைதியாக உட்கார் என்றவன் அவன் வீட்டுக்கு அழைத்து சென்றான். வா. நான்சி அவன் பின்னால் போனாள். டவல் எடுத்து கொடுத்தவன் வாஷ்ரூம் காண்பித்து உள்ளே போய் ட்ரெஸ் மாற்றிக்கோ என்று அவனுடைய ட்ராக் டிஷர்ட் எடுத்து கொடுத்தான். நான்சி மாற்றி அவள் உடைகளை காய வைத்தாள். சஞ்சய் காஃபி போட்டு கொடுத்தான். குடித்தவள், நானாக வந்து கேட்டதுனால நீங்கள் என்னை தப்பாக நினச்சிட்டீங்களோன்னு ஃபீல் ஆகுது. சஞ்சய், சாரி நீ அப்படி நினைக்கிறதுக்கு. ஆனால் நான் உன்னை தப்பாக நினைக்கலை. எனக்கு அப்பா மட்டும்தான். வெல் டு டூ. அம்மா இறந்துட்டாங்க. அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்டெப் மதர் அவங்களுக்கு என்னையும் பிடிக்கலை, அப்பாவையும் பிடிக்கலை. ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க போல் இருக்குது. கொஞ்ச நாளில் அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட போயிட்டாங்க. அதை அப்பா கேள்விப்பட்ட எங்கள் அப்பா அவமானம் தாங்காமல் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க.
சொந்தக்காரங்க எல்லாம் கூட இருந்து என்னோட சொத்தை பறிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் நான் அனாதையாக ஆயிட்டேன். என்னோட படிப்பு முடிஞ்சதும் ஊரை விட்டு வந்து இங்கே விஜய் சார் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணி வேறு எதுவும் யோசிக்கலை. 8 வருஷம் ஆச்சு. ஆனால் திடீர்னு உங்களை பார்த்ததும் ஒரு எண்ணம், உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் எனக்கு ஒரு ஃபேமிலி கிடைக்கும்னு. அப்போதான் தெரிஞ்சது நீங்கள் சாருவை காதலிச்சு காதல் கை கூடாமல் போனவர்னு. அதனால் என்ன, நீங்கள் சாருவை காதலிங்க, நான் உங்களை காதலிக்கிறேன். சஞ்சய், ஐ எம் சாரி, உனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குன்னு நான் நினைக்கலை. நான்சி, ஓகே, நான் உங்கள் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கிளம்ப முடியாது. பக்கத்தில் ஏதாவது கடை இருக்கா? ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு நான் கிளம்புறேன். சஞ்சய், இல்லை, இன்னும் மழை பெய்யுதே. நான்சி, குடை கொடுங்க, நான் அங்கே போய் மாற்றி அப்படியே கிளம்புறேன். அப்புறம் இந்த ட்ரெஸ் உங்கள் ஞாபகமாக என்கிட்ட இருக்கட்டும். சஞ்சய், மறுபடியும் ஈரமாயிடாதா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, இல்லைன்னா நான் சாரு வீட்டில் உன்னை விட்டுடுறேன், அங்கே தங்கி காலையில் போ. நான்சி, ஓகே என்று ஏதேதோ பேசிக்கொண்டே இருந்தன. கொஞ்ச நேரத்தில் சோஃபாவில் சாய்ந்து தூங்கி போனாள். இரவு சஞ்சய் சமைத்த உணவை சாப்பிட்டாள். நான்சி, மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாதா? சஞ்சய், இல்லை நான்சி, அப்படி இல்லை, என்னால் முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி என்றவனின் உதட்டில் முத்தமிட்டாள். அவனை இறுக்கி அணைத்து கொண்டாள். சஞ்சய், நான்சி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான்சி, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு நீங்கள் வேணும். சஞ்சய், இதுக்காக நீ வருத்தப்படுவ. நான்சி, கண்டிப்பாக மாட்டேன். சஞ்சய், நான்சி, நான் கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருக்கேன், ஏதாவது தப்பு பண்ணிடுவேன். நான்சி, அப்போது அது என்னோட இனிமையான நினைவுகளில் சேரும். இதுவரை ஏதும் இல்லை, நீங்கள் தான் அந்த முதல் இனிமையான நினைவுகளை தரணும். சஞ்சய், நான்சி ப்ளீஸ் என்று தள்ளிவிட்டான். அவள் அந்த வேகத்தில் டைனிங் டேபிள் மேல் இடித்து தலையில் அடிபட்டு விழுந்தாள். அவள் அழ ஆரம்பித்தாள். எல்லோர் போலவும் எனக்கும் அம்மா இருந்திருந்தால் என்னை நல்லா ஒழுக்கமான பொண்ணாக வளர்த்துருப்பாங்க. சரியான நேரத்தில் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. எனக்கு ஒரு நிறைவான குடும்பம் கிடைச்சிருக்கும். இப்படி பைத்தியக்காரி போல நடந்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன் இல்லை. சரி, நீங்கள் என்னை வெறுக்கிறது தப்பில்லை என்றார். சஞ்சய் மலைத்து போய் நின்றான். எனினும் இது சரியாயிடும் என்று நினைத்தவன் அவளை கூட்டி போய் ஒரு ரூமுக்குள் விட்டு டேக் ரெஸ்ட் என்று சொல்லி அவன் அறைக்குள் நுழைந்து கொண்டான். ரொம்ப நேரம் யோசித்தான். கடைசியில் தூங்கி போனான். காலை நான்சி வீட்டில் இல்லை, கிளம்பி இருந்தார். சஞ்சய் மனது பாரமாக இருந்தது. அடுத்து வந்த நாட்கள் ஏனோ நான்சியின் கண்ணீர் நிறைந்த முகம் சஞ்சய் கண்ணில் வந்து போனது. சார் ரொம்ப யோசனையில் இருக்கிற மாதிரி இருக்கு. சஞ்சய், கண்ணு முன்னாடி நிற்காது, செம்ம கடுப்பில் இருக்க, உன்னால தான் எல்லா பிரச்சனையும். சார், நான் அப்படி என்ன பண்ணினேன் என்றால் சிரித்து கொண்டேன். சஞ்சய், உனக்கு தெரியாதா எதுக்கு நான்சி என்னோட வாழ்க்கையில் நுழைக்க பார்க்கிற? சார், திவ்யா தீர்மானமாக சொல்லிட்டேன், நான் 2வது கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு. ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தால் எனக்காக காத்திருக்கீங்களோன்னு ஃபீல் ஆகும். அதான் நான் ஃபீல் பண்ணாமல் இருக்க தான் இந்த ஏற்பாடு. சஞ்சய், நான் இப்படி குழப்பமாக இருந்தால் தான் உனக்கு சந்தோஷமா? சார், அப்படி இல்லை சார், நான் தெளிவாக இருக்கணும் இல்லை. சஞ்சய், சுயநலவாதி. சார், எஸ், நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படிங்கிறதும் எனக்கு சுயநலம்தான். சஞ்சய், வார்த்தையில் விளையாடுறீங்க. சார், ஒரு ஐடியா சொல்லட்டா? சஞ்சய், சொல்லு. சார், நான்சிக்கு ஃபோன் பண்ணலாம். சஞ்சய், இப்போ எனக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்ச நிம்மதியும் கெடுக்கணும்னு நினைக்கிறேன். சார், இப்போ என்ன, அவன் நல்லா இருக்காளான்னு தெரியணும், அவ்வளவுதானே. நான் ஃபோன் போடுறேன், ஸ்பீக்கர் போட்டு நீங்கள் கேளுங்க, போதும், எதுவும் பேச வேண்டாம். டயல் செய்தார். இங்கு இவனுக்கு இதயம் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. ஹலோ நான்சி. நான்சி, சொல்லுங்கள் மேடம். சார், உன்னோட டேட் எப்படி போச்சு? ஒன்றும் சொல்லவே இல்லை. நான்சி, அட போப்பா, அந்த ஆள் ஒரு ஜடம், அதுக்கு ஃபீலிங் கிடையவே கிடையாது, லவ் பண்ண மட்டும்தான் தெரியும். நம்ம லவ் பண்ணுறவங்க காதலை எப்படி தனக்குள் வாங்கிக்கணும்னு தெரியாது. நல்ல வேலை நீ தப்பிச்ச. உன்னோட பொண்ணு தான் உன்னை காப்பாற்றினான்னு சொல்லணும், இல்லைன்னா அது பாட்டுக்கு உன்னை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீ லவ் பண்ணுறியான்னு அதுக்கு காட்டவே முடியாது. நான் மட்டும் இப்படி அவனை நினச்சி ஏங்கிட்டு புலம்பிட்டு இருக்கேன். அந்த லூஸு என்ன பண்ணுதோ. சார், அந்த லூஸு நீ பேசுகிறத ஸ்பீக்கர் ஃபோன் வழியாக கேட்டுட்டு இருக்கு. நான்சி, மை காட், ப்ளீஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு, எனக்கு உன்னோட ஃபோன் வரலை. ஃபோன் கட் செய்தார். சார், அந்த ஹாஸ்பிட்டல் அதிரும்படி சிரித்தார். சஞ்சய் ஏனோ அசடு வளைந்தான். சஞ்சய், சார் சட்டப். சார் எனக்கு லீவு வேணும், கொஞ்சம் சிரிச்சிட்டு வந்துடுறேன். சஞ்சய், கெட் லாஸ்ட். அவள் வெளியேறியதும் அவனை அறியாமல் சிரித்தான். சஞ்சய் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மதுரை கிளம்புவது என்று முடிவெடுத்து கொண்டார். மாலை வேலை. சாருவுக்கு ஃபோன். சாவித்திரி அம்மா, சாரு ஸ்டீக்கு தூக்கி போடுது, ரொம்ப காய்ச்சலாக இருக்கு, விஷ்ணுவை வர சொல்லி இருக்க, நீ ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ண என்றதும் பதற்றமானாள். விஷ்ணு ஸ்டீயை தூக்கி கொண்டு வந்தான். அவளை அட்மிஷன் போட்டு அவளுக்கு ட்ரிப்ஸ் போட்டு அவள் கண் விழிக்கவே இல்லை.
சார் அபி எங்கே அண்ணா? விஷ்ணு வீட்டில் இருக்கான். கொஞ்ச நேரத்தில் சாவித்திரி விஷ்ணுவுக்கு ஃபோன் செய்தவள், விஷ்ணு அபி அழுதுகிட்டே இருக்கான், பால் குடிக்க மாட்டேங்கிறான், கொஞ்சம் வந்து கூட்டிட்டு போயேன். சாருவிடம் விஷயத்தை சொல்லி அவன் வீட்டுக்கு நுழையும் போது அபி அஜய் கைகளில் அழுது கொண்டிருந்தான். குழந்தைகளை பார்க்க வந்திருந்தான். விஷ்ணு காரில் இருந்து கூட இறங்காமல் வாடா என்றவன் மறுபடி விரைந்தான். சாரு குழந்தையை வாங்கி ஸ்ரீ பக்கத்தில் போட்டு அவள் மார்பில் இருந்து பால் குடிக்க வைக்க அவனுக்கு பழக்கமில்லாத பொசிஷன் என்பதால் குடிக்கவில்லை. ஸ்ரீயை போர்த்தி விட்டு, சாரு அண்ணா உங்கள் ஃப்ரெண்டை உள்ளே வர சொல்லுங்க. அஜய் உள்ளே நுழைந்தான். சாரு குழந்தையை மடியில் போட்டுக்கொண்டு அவள் சுடிதார் பின்னால் இருக்கும் சிப்பை கலற்ற முயற்சித்து கொண்டிருந்தாள். சாரு டேய் பார்த்துக்கிட்டே நிற்காத, கலற்று என்றவளிடம் போய் அவசரமாக சிக்கியிருந்த சிப்பை கலற்ற அபிக்கு அவள் மார்பில் பாலூட்டினாள். அடுத்த நிமிடம் அவன் அழுகையை நிறுத்தி அவள் மார்பை ஏந்தி குடிக்க ஆரம்பித்தான். அஜய் அந்த நிமிடம் சிலிர்த்து போனான். அவன் உடையில் தாய்மையை என்று அவன் கண்டான். அருகில் இருந்த துப்பட்டாவை அவள் மேல் போர்த்தி விட்டு வெளியே வந்தான். விஷ்ணு அபி ஓகே தானே? அஜய் அவனோட சாரமாக்கிட்ட பால் குடிக்கிறான். விஷ்ணு சரி. அஜய் டே என்னோட வாழ்க்கையில் நிறைய முக்கியமான தருணங்களை இழந்து இருக்கிறேன். ஒரு குழந்தை தன்னோட தாய்கிட்ட பால் குடிக்கும்போது அந்த குழந்தையோட அப்பாவுக்கு ஏற்படுற ஒரு உணர்ச்சியை அபியால் தான் இன்னைக்கு என்னால் அனுபவிக்க முடிஞ்சது என்றவன் கண்கள் பணிந்தன. ஸ்ரீ மெல்ல தெளிந்து எழுந்து உட்கார்ந்தாள். சாரு ஸ்ரீ இப்போ உடம்பு எப்படி இருக்கு? ஸ்ரீ பலவீனமாக பரவாயில்லை. சாரு சரி கொஞ்சம் கஞ்சி குடி என்று ஊட்டினார். ஸ்ரீ குழந்தை என்ன பண்ணறான்? சாரு தூங்குறான். ஸ்ரீ நாம் எப்போ வீட்டுக்கு போகலாம்? சார் உனக்கு தெம்பா இருந்தால் இன்னைக்கு கூட போகலாம். விஷ்ணுவும் அஜயும் உள்ளே நுழைந்தார்கள். விஷ்ணு எப்படி திடீர்னு காய்ச்சல் வந்தது? ஸ்ரீ மழை பெய்யும்போது கொஞ்சம் நனைஞ்சிட்டேன், ஆனால் இப்படி ஆகும்னு நினைக்கலை. விஷ்ணு இனிமேல் நீ எங்கேயாவது வெளியே போ, உனக்கு இருக்கு. குழந்தை பிறந்த உடம்பு கொஞ்சம் கூட கவனமாக பார்த்துக்கிறது இல்லை, ரொம்ப அலட்சியம். ஸ்ரீ சாரி. விஷ்ணு அவளை கட்டி கொண்டான். என்னால் தாங்க முடியலை கண்ணம்மா. அஜய் அமைதியாக அபியை தூக்கி கொண்டு வெளியேறினான். சாருவும் பின்னாலே வந்தாள். சாரு ஹலோ மிஸ்டர். அஜய் சொல்லுங்க மேடம். சாரு குழந்தையை கொடுங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அஜய் நானும் வரேன். சார் ஹலோ உங்களுக்கு காது கேட்காதா? நான் என்னோட வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொன்னேன். அஜய் ஏன் நான் வரக்கூடாதா? சார் உங்கள் மனைவிக்கு தெரிஞ்சால் மறுபடி என்னை கேவலப்படுத்த வந்துடுவாங்க. எனக்கு பொன் குழந்தை இருக்கு. இப்படி நான் பேச்சு வாங்கிக்கிட்டு இருந்தால் என்னோட குழந்தை வாழ்க்கை என்ன ஆகும்? எல்லோரும் அவளை பற்றி என்ன பேசுவாங்க? நீங்கள் இனிமேல் வீட்டு பக்கம் வரக்கூடாது. அஜய் லதா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. சார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், அனாவசியமாக என்னோட வாழ்க்கையில் தலையிடாதீங்க என்றவள் அபியை தூக்கி கொண்டு நடக்க ஆரம்பித்தாள். அஜய் ப்ளீஸ் லதா, என்னோட பக்கம் நியாயத்தை கேளு லதா. சார் என்னோட பக்கத்து நியாயத்தை கேட்டிங்களா? டிவோர்ஸ் பேப்பர் தானே நீட்டுனீங்க. அஜய் அவள் பின்னாலே ஓடினான். அவள் குழந்தையை எடுத்துக்கொண்டு காரில் ஏறி டிரைவரிடம் அண்ணா போகலாம் கிளம்பி விட்டாள். ரொம்ப கஷ்டமப்பா, இவளை எப்படி சமாளிக்க போகிறேன்? ஹாஸ்பிட்டல் ஹாலில் உட்கார்ந்து கொண்டான். கொஞ்ச நேரத்தில் விஷ்ணு வந்து இன்னைக்கு இங்கேயே இருக்க சொல்லி இருக்காங்க, வா நாம் கிளம்பலாம், உன்னை வீட்டில் விட்டுடுறேன், நீ குழந்தைகளோட கொஞ்சம் நேரமாவது இருக்கணும் இல்லை? அஜய் வேண்டாம், ஸ்ரீ தனியாக இருப்பா, நீ இரு, நான் போய்க்கிறேன். விஷ்ணு ஒரு 10 நிமிஷம் தானே, அங்கே இருக்கிற சிஸ்டர்கிட்ட சொல்லிட்டேன், அவங்க பார்த்துக்குவாங்க. அஜய் எங்கே லதா தான் என்னை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாளே. விஷ்ணு நீ என்னோட வாடா. அஜய் வேண்டாம், நான் கிளம்புறேன், உன்கிட்ட சொல்லிட்டு போகலாம்னு தான் வெயிட் பண்ணினேன். விஷ்ணு ஏய். அஜய் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பார்த்துக்கோ என்றவன் திரும்பி நடந்தான். அஜய் ரோட்டில் நடந்து போய் விஷ்ணு வீட்டு அருகே நிற்கும் கார் எடுத்துக்கொண்டு கிளம்பினார். சார் சன்னல் வழியே பார்த்தாள். இந்த மனுஷனை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் என்று நினைத்து சங்கடப்பட்டார். சஞ்சய் மதுரை ஹாஸ்பிட்டல் முன் நின்றான். தூரத்தில் வந்த நான்சி அவனை பார்க்காததும் போல போக, சஞ்சய் நான்சி எஸ் சொல்லுங்க. சஞ்சய் என்னை பார்க்காதது போல போகிற. நான்சி பார்த்தால் மட்டும் என்ன, அப்படியே இனிக்க பேச போகிறீங்களா? சஞ்சய் சரி ஏன் வந்தேன்னு கூட கேட்க மாட்டியா? நான்சி சரி எதுக்கு இங்கே வந்தீங்க? சஞ்சய் அது வந்து ஒன்றுமில்லை, என்னோட ட்ராக் உங்ககிட்ட இருக்குது, அதை வாங்கலாம்னு வந்தேன் என்றான் நெற்றியை தேய்த்து கொண்டு. உங்கள் வீட்டில் அதை அன்னைக்கே வச்சுட்டேன், என்னமோ நான் திருடிட்டு வந்த மாதிரி பின்னாலே வந்துட்டீங்க. சஞ்சய் ஏன் நான் உன் பின்னால் வரக்கூடாதா? அதை கேட்ட நான்சி திரும்பி வெக்க சிரிப்பு சிரித்து கொண்டாள்.
அவள் முகம் சிவந்தது. பின்னால் இருக்கும் சஞ்சய்க்கு தெரிந்தது. முகத்தை மறுபடி கோபமாக வைத்து கொண்டு எதுக்கு வரணும் என்று அவள் அறைக்கு நுழைந்தவள், சஞ்சய் சம்திங் உன்னை பார்க்கணும் போல இருந்தது என்றவனை கொஞ்சம் வெளியே நிற்கிறீங்களா? நான்சி ஐயோ இந்த ஆளுக்கு ரீசன் சொல்லக்கூட தெரியலையே என்று நினைத்து கொண்டு சார் அறைக்குள் நுழைந்து குதித்த ஆட்டம் போட்டு சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனாள். சஞ்சய் ஒரு வாராக அவள் என்ன செய்கிறாள் என்று தெரிந்து கொண்டு உள்ளே நுழைந்தான். அவனை வேகமாக கட்டிக்கொண்டு எதுக்கு உள்ளே வந்தீங்க? சஞ்சய் சரி போகட்டுமா? இன்னும் இறுக்கி அவனை அவளுக்குள் புதைத்து கொண்டாள். சரி போங்க, ஆனால் இப்படி இருந்தால் எப்படி போகட்டும்? இன்னைக்கு லீவ் இல்லையா? ஹாஃப் டே தெரிஞ்சுக்கிட்டு தானே வந்தீங்க. சரி மதியம் என்னோட ட்ரீட், எங்கே போகலாம்? சரி நான் சொல்லலை, இப்போது ரவுண்ட்ஸ் போகணும் ப்ளீஸ் என்றால் அவனை விட்டு விலகி. சஞ்சய் சரி நீ கிளம்பும் போது கூப்பிடு, இங்கே பக்கத்தில் தான் தங்கியிருக்க என்று ஹோட்டல் பேர் ரூம் நம்பர் சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான். நான்சி அவசரமாக பேஷண்ட் பார்த்துவிட்டு கிளம்பி அவள் இருக்கும் பிஜி போய் நல்ல புதிய ட்ரெஸ் உடுத்தி கொண்டு கொஞ்சம் மேக்கப் போட்டு சஞ்சயை பார்க்க கிளம்பினார். அவன் அறைக்கு முன் என்று பெல் அடிக்கவும் அதுக்காக காத்திருந்தது போல உடனே திறந்தான். சஞ்சய் என்ன காலையில் பார்த்ததை விட இப்போ கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரிகிற மாதிரி இருக்குது. நான்சி ஒன்றுமில்லை, காலையில் என்னை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கண்ணு கோளாறாக இருந்தது, இப்போதான் சரியாகி இருக்கு. சஞ்சய் ஓகே, சில டாக்டரை போய் சும்மா பார்த்தாலே நோய் சரியாகணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியா? நான்சி வெக்கி தலை குனிந்தாள். சஞ்சய் இப்போ பார்க்கும்போது இன்னும் வேற லெவல். நான்சி மேலும் சிவந்தாள். அவள் கைப்பிடித்து கொண்டு நான்சி நான் ஒன்றுமில்லை, அதாவது வந்து நீ சொன்ன மாதிரி. நான்சி நான் ஒரு 2 நாள் கழித்து வரேன், அப்போவாது சொல்லி முடிப்பீங்களா இல்லை இன்னும் இழுத்துக்கிட்டே இருப்பீர்களா? சஞ்சய் இல்லை இப்போ சொல்லுறேன், நீ பேசிட்டு சொல்லாமல் கிளம்பிட்ட அப்போவிலேருந்து மனசுக்குள்ளே நீ சொன்னது தான் ஓடிட்டு இருக்கு. அதாவது சாருவுக்கு நான் தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அஜய் சாரு மறுபடி ஒன்று சேர உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் அவங்க 2 பேருக்கும் என்னை பற்றி ஒரு சங்கடம் மனசில் இருக்குது. அதை தவிர்க்கணும்னா நான் என்னோடய வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டாதான் சரியாகும். அதனால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இந்த லூஸை கல்யாணம் பண்ணிக்க யார் இருக்கா? அதான் உன்கிட்ட கேட்டுட்டு போகலாம்னு வந்தேன் என்றவனை கட்டிலில் சாய்த்து முத்தமிட்டார். நான்சி உங்களுக்காக இந்த லூஸு காத்திருக்குன்னு இப்படி சொன்னால் போதுமா, இல்லை இன்னும் ஆழமாக வேறு விதத்தில் சொல்லணுமா? அவள் வார்த்தையை புரிந்து கொண்டவன் ஹலோ, இந்த மாதிரி இடத்துலையா நீ சஞ்சய் பொண்டாட்டி அப்படின்னா ஓர் மகாராணி மாதிரி. நீ இன்னும் ஆழமாக வேறு மாதிரி சொல்ல என்னோட அந்தப்புறம் இருக்கு. உனக்கு எந்த களங்கமும் இல்லாமல் இந்த மகாராணிக்கு உண்டான எல்லா மரியாதையோடு உனக்கு அங்கேதான் சேவகம் செய்ய காத்திருக்கேன் என்று அவள் முதத்தில் முத்தமிட்டாள். நந்தினி அவளுடைய அப்பாவின் ஃபோன் வந்ததும் ஹாய் அப்பா. நந்தினி ஒரு சின்ன மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது, உங்கள் அத்தை பையன் ஹரி இருக்கான் இல்லை அமெரிக்காவில், அவனுக்கு நீயும் வா. நந்தினி இல்லை நான் வரலை. என்ன ஏதாவது பிரச்சனையா? அவன் உன் மேலே எவ்வளவு பாசம் வச்சுருக்கா, நீ வரலைன்னா அவன் ரொம்ப வருத்தப்படுவான். நந்தினி இல்லை எனக்கு ஏதோ வரணும்னு தோணலை. ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? நந்தினி இல்லையப்பா. சரி விடு, நாங்களும் போகலை, சும்மா எங்களை பார்க்கவாவது வா. நந்தினி சரி வர என்று சலிப்பாக ஃபோன் வைத்தாள். எங்கே இவளுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வார்கள் என்று பெற்றவர்களை பார்ப்பதை தவிர்த்து வந்தாள். அடுத்த 2வது நாள் நந்தினியை எப்படி வர வைக்க என்று யோசித்து அவளுடைய அப்பா நெஞ்சுவலி என்று ஹாஸ்பிட்டலில் இருப்பதாக சொல்லியிருந்தார். ஹாஸ்பிட்டல் விரைந்தார். டாக்டர் ஹார்ட் அட்டாக் வந்திருப்பதாகவும் இனி அவரை வருத்தப்படும்படி வைக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தினார். நந்தினி அப்பா எப்படி இருக்கு? பரவாயில்லை. மாப்பிள்ளை எங்கே? நந்தினி அவர் ஏதும் சொல்ல வேண்டாம், நீ மாப்பிள்ளையோட சந்தோஷமாக இல்லைன்னு எனக்கு தெரியும், அதனால தான் எங்களை கூட பார்க்க வராமல் தவிர்த்துட்டே இருந்த. நந்தினி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா இருக்கேன். அப்புறம் ஏன் என்னோட பொண்ணு கல்யாணமாகி 3 வருஷமாக இன்னும் உண்டாகலை? நந்தினி அப்பா நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க. சரி வா வீட்டுக்கு போகலாம். நந்தினி இப்போவே போகலாமா? ஹாஸ்பிட்டலில் நீங்கள் இருக்க வேண்டாமா? இல்லை போகலாம்னு டாக்டர் சொல்லிட்டு போனார். நந்தினி அவள் தந்தையை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றார். வீட்டை சுற்றி ஆள் போட்டார். அவளை ஒரு ரூமுக்கு அழைத்து சென்று அவளுக்கு தண்ணீர் கொடுத்து குடிக்க சொன்னார். இதோ பாரு, உன்னோட கல்யாண வாழ்க்கை தோல்வியடைஞ்சு போச்சு, அதனால் அந்த கல்யாணத்தை விட்டுட்டு நீ வேறு கல்யாணம் பண்ணிக்கோ. அப்பா நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு ஒன்றுமில்லை, சீக்கிரம் அஜய் என்னை புரிஞ்சுக்குவார், எங்களுக்கு குழந்தை பிறக்கும். எப்படி குழந்தை வேண்டாம்னு ஆப்ரேஷன் பண்ணவனுக்கு கூட குழந்தை பிறக்குமா?